விஜய் என்ன செய்தார் என்றே தெரியவில்லை. விஜய் ஏதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரா, மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறாரா, ஒன்றிய அரசு செயல்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரா? ஒன்றுமே செய்யவில்லை. தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை சொல்லி அவர் ஊர்வலம் வருகிறார். அவருக்கு மக்கள் முக்கியமில்லை, தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்திலே அவர் பேசி வருகிறார். எனவே அவரை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். முதல்வர் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டா கூட விசில் சின்னத்தில் தான் ஓட்டு போடுறாரு. அந்த அளவுக்கு முதல்வர் மனதிலேயே விசில் சின்னம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க கட்சி 75 ஆண்டு கால கட்சி. இவர் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார் என்பதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய வியப்பு. எம்ஜிஆர் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி தலைவர்களில் ஒருவராக, தன்னுடைய திரைப்படங்களில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்துச் சொன்னவராக, அண்ணாவின் புகழ் பாடியவராக, அவருடைய எல்லா படங்களிலும் மக்களின் சமத்துவத்தை பேசியவராக அவர் இருந்தார். அதனால் மக்களிடம் சென்றார். இவர் எதையும் பேச மாட்டார், தான் முதலமைச்சராக வேண்டும், அவ்வளவுதான் ஒற்றை எண்ணம். எம்ஜிஆர் அவர்கள் முதல் அரசியலுக்கு வரும்போது போற்றியதும் திமுக தான், தூற்றியதும் திமுக தான் அப்படின்ற மாதிரி உண்மைதான். 72க்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக, அவர்கள் வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்த காரணத்தினாலே அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவர் எங்களோடு இருந்த காலத்தில் போற்றினோம். டப்பா இன்ஜின் இருந்தாலும் சரி, ஓடாத இன்ஜின் இருந்தாலும் சரி, டாப் இன்ஜின் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேல பறந்து போயிடும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயுமே தாவேக்காக்கான ஒரு ஓட்டு இருக்கு. கருத்து கணிப்புகள் மூலமா இதெல்லாம் வெளிப்படுத்து. தமிழ்நாட்டில் 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஓட்டு என்றால் தாவேக்கா 2.5 கோடி ஓட்டுகள் வாங்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், அது எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய ஆசை என்பது உங்களுக்கு தெரியும், பேராசை என்பது உங்களுக்கு தெரியும். விஜய் மக்கள் பிரச்சனையை பேசினாரா, மக்கள் பிரச்சனைக்காக போராடினாரா என்று TKS இளங்கோவன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.